வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், அறிகுறிகள் தென்படுபவர்களுக்கு விடுக்கப்படலாம் அவசர எச்சரிக்கை. காப்போத்த சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் திகதி வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு. வரும் 133 நாட்கள் மட்டுமே உயர்தர பரீட்சை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள திடீர் மாற்றம். கண்டி மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர விசேட எச்சரிக்கை. கொழும்பில் இருந்து சென்ற பேருந்தில் ஏற்பட்ட அனர்த்தம் 40 உயிர்களை காப்பாற்றிய சாரதி. காலி வைத்தியசாலையில் பரபரப்பு, திடீரென பற்றி எறிந்த மின்மாற்றி. யாழ்ப்பாணத்தில் தேங்காய் மட்டைகளுடன் நீண்ட காலமாக அரங்கேறிய சட்டவிரோத செயல். முற்றுகையிடப்பட்ட விபச்சார விடுதி வசமாக சிக்கிய 3 பெண்கள். நாட்டின் சில பகுதிகளுக்கு 19 மணி நேர நீர்வெட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். டெங்கு நோய் தற்போது உயர் பெருந்தொற்று நிலையை எட்டியுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தனா பேரத்தன தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் 74ஆக இருந்த டெங்கு உயர் அபாய மண்டலங்களின் எண்ணிக்கை தற்போது 84ஆக அதிகரித்துள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை, ஹமாந்தோட்டை, குருநாகல், புத்தளம், இரத்தினபுர, கேகாலை, கண்டி, மாத்தளை, மட்டக்களப்பு மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் டெங்கு தற்போது வேகமாக பரவி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை பாடசாலை மாணவர்கள் டெங்கு வைரஸால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 4 டெங்கு வைரஸ் குழுக்களில் வலிமையான ஒன்றான டெங்கு 2 வைரஸ் பரவலாக பரவி வருகின்றது. மேலும் கொழும்பு, கம்பகா, கண்டி, மாத்தறை, இரத்தினபுரம் மற்றும் களத்துறை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 89 டெங்கு உயர் அபாய பிரிவுகள் சுகாதாரத்துறையால் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாட்டில் 41,144 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் 24 இறப்புகள் பதிவாகியுள்ளன. சர்வதேச அனுபவங்களின் அடிப்படையில் டெங்குவை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான ஒரு திட்டத்தை தயாரிப்பது குறித்தும் அதிகாரிகள் கவனம் செலுத்தியுள்ளனர். இதற்கிடையில் டெங்கு கொசுக்களை கட்டுப்படுத்துவதில் அனைவரும் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் என்றும் சுகாதாரத்துறை வலியுறுத்தியது. காய்ச்சல், தலைவலி, கண்களுக்கு பின்னால் வலி மற்றும் உடல் வலி போன்ற அறிகுறிகளுடன் தொடங்கும் இந்த நோய்க்கு சிகிச்சையில் தாமதம் ஏற்பட்டால் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தினமும் சுமார் 750 நோயாளிகள் பதிவாகி வருவதனால் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் மருத்துவமனைகள் நெருக்கடி நிலைக்கு வந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத்த சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் முடிவுகள் அடுத்த வாரம் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுரசின விரத்தின தெரிவித்துள்ளார். பரீட்சார்த்திகளின் தகவல்களை புதுப்பித்து இறுதி செய்யும் பணி தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளதாக பிரதி அமைச்சர் கூறுகிறார். ஜூன் 15ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட பரீட்சைகள் முடிவுகள் வெளியீடு தாமதமாகலாம் என்ற செய்திகள் வெளியான நிலையில் இந்த உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியாகியுள்ளன. பரீட்சை முடிவுகளை தயாரிக்கும் பணி இன்னும் நடைபெற்று வருவதாகவும் இப்பணி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். சுமார் 4,50,000 பாடசாலை மற்றும் தனியார் பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றியுள்ளதாகவும் அவர்களின் தரவுகளை கண்ணியமயக்கும் பணி இன்னும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு அமைய அடுத்த வாரங்களில் முடிவுகள் தயாராகிவிடும் என்று திணைக்களம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இதற்கிடையில் உயர்தர பரீட்சை திட்டமிட்ட ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள உயர்தர பரீட்சையை மாணவர்களின் நலன் கருதி கல்வி அமைச்சு உடனடியாக ஒத்திவைக்க வேண்டும் என பிவிதுரு கெல உமருமைய தலைவரின் சட்டத்தரணியுமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார். அவ்வாறு தவறும் பட்சத்தில் மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்கோட்டையிலுள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இலங்கையில் 500 ஆண்டுகளுக்கு மேலாக பௌத்தர்களும் கத்தோலிக்கர்களும் மிகுந்த நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இவ்வாறான பின்னணியில் பௌத்த கத்தோலிக்க ஒற்றுமையை தகர்த்து சிங்கள சமூகத்தை பலவீனப்படுத்த நுட்பமான சதியொன்று அரங்கேறி வருகிறது. கத்தோலிக்க திருச்சபைக்குள் ஆதிக்கம் செலுத்தும் சில மதகுருமார்களை கொண்ட NGO கும்பலே இதற்கு தலைமையேற்கின்றது. எனவே ஈஸ்டர் தாக்குதலின் பொறுப்பிலிருந்து முஸ்லிம் தீவிரவாதிகளை முழுமையாக விடுவித்து அதனை பௌத்தர்கள் மீது திட்டமிட்டு சுமத்துவதே இவர்களின் பிரதான நோக்கமாகும். எனவே ஆசாத் மௌலானா போன்றோரின் பொய் வாக்குகள் மூலமல் அடிப்படையாக கொண்ட பேராயர் கருதினால் செயல்பட்டு வருகின்றனர் என்ற பலத்த கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வசதிகளை விரிவுபடுத்துவதற்கான விசேட அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலகவின் அறிவுறுத்தலின் பேரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
அதிகரித்து வரும் பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் விமான நிலையத்துக்கு அமைச்சர் கண்காணிப்பு விஜயம் என்றே மேற்கொண்டிருந்தார். அதற்கு அமைய அவர் அதன் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் மேலாண்மையுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்தியுள்ளார். எனவே விமான நிலையத்தின் நீண்டகால தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நவீன வசதிகளை கொண்ட இரண்டாவது முனையத்தின் கட்டுமான பணிகளை இவ்வருடம் நவம்பர் மாதத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பிரமாண்ட திட்டம் 30 மாத காலத்துக்குள் நிறைவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அபிவிருத்தி பணிகளினது முதன்மை நோக்கம் சேவை திறனையும் தரத்தையும் மேம்படுத்தி கட்டுநாயக்க விமான நிலையத்தை உலகத்தரம் வாய்ந்த நவீன சர்வதேச விமான நுழைவாயிலுக்காக உயர்த்துவதாகும் என அமைச்சர் இங்கு வலியுறுத்தினார். கண்டி நகரில் சுரங்க பாதைகளை பயன்படுத்தாமல் முறைசாரா முறையில் பிரதான வீதிகளை கடக்கும் பாதசாரிகளுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு கண்டி போலீசார் அறிவித்துள்ளனர். கண்டி நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் மற்றும் பாதசாரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அமைக்கப்பட்டுள்ள சுரங்க பாதைகளை பயன்படுத்தாமல் ஆபத்தான முறையில் வீதிகளை கடப்பது தற்போது பாரியதொரு பிரச்சனையாக மாறியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நகரத்துக்கு வருகை தரும் மக்களின் பாதுகாப்புக்காக பெருமளவிலான செலவில் அமைக்கப்பட்டுள்ள சுரங்க பாதைகள் இருக்கும் நிலையிலும் சிலர் அவற்றை தவிர்ப்பதன் காரணமாக வீதி விபத்துகளின் அபாயமும் போக்குவரத்து நெரிசலும் அதிகரிப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இது தொடர்பாக கண்டி போலீசார் குறிப்பிடுகையில் சட்டவிரோதமான முறையில் வீதிகளை கடக்கும் நபர்களுக்கு எதிராக தராதரம் பாராது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய பாதசாரி கடவிகள் மற்றும் சுரங்க பாதைகளுக்கு அருகில் விசேட போலீஸ் குழுக்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக அபராதம் விதித்தல் உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கண்டி போலீசார் மேலும் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று பாரிய விபத்திலிருந்து தப்பியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தியத்தலாவை மற்றும் கபுதலைக்கு இடைப்பட்ட வீதியில் நேற்று அதிகாலை 4 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. திடீரென பேருந்தின் பிரேக் செயலிழந்ததால் ஏற்படவிருந்த பாரிய விபத்து பேருந்து ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் தவிர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிரேக் செயலிழந்ததை உணர்ந்த ஓட்டுநர் பேருந்து வீதியின் வலது பக்கமாக மேல் நோக்கி பாதையில் திருப்பி விபத்தை தடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். இவ்வாறு செய்ததன் மூலம் பேருந்தில் இருந்த 40 பயணிகளின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது. எனினும் அந்த இடத்தில் இருந்த பௌத்த விகாரைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் புத்தர் சிலைக்கு எந்தவொரு சேதமும் ஏற்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். காலி தேசிய வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவு அமைந்துள்ள வளாகத்தில் இருந்த மின்மாற்றி ஒன்றில் தீ பரவல் ஏற்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வைத்தியசாலை அதிகாரிகள் மற்றும் காலி மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக அததிரென செய்தியாளர் தெரிவித்தார். இந்த தீப்பரவல் காரணமாக காலி தேசிய வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவுக்கான மின்சார விநியோகமும் துண்டிக்கப்பட்டுள்ளது என்று தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் இருந்து தேங்காய் மட்டைகளுக்குள் மறைத்து சட்டவிரோதமான முறையில் மணலை கடத்தி வந்த வாகன சாரதியை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். பளை பகுதியிலிருந்து தேங்காய் மட்டைகளை ஏற்றி செல்வது போன்று வாகனத்தில் அனுமதி பத்திரமின்றி மணலை ஏற்றி அதன் மேல் தேங்காய் மட்டைகளை பரவி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதிக்கு நபர் ஒருவர் நீண்ட காலமாக கடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் சாவகச்சேரி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த வாகனத்தை வழிமறித்து சோதனை செய்தபோது தேங்காய் மட்டைகளுக்குள் மணலை கடத்தி சென்றமை கண்டறியப்பட்ட நிலையில் வாகன சாரதியை போலீசார் கைது செய்தனர். அதனையடுத்து மணல் கடத்த பயன்படுத்திய வாகனத்தையும் கைப்பற்றி சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று சாரதியை போலீஸ் நிலையத்தில் மறைத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நீர்கொழும்பு பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்டு வந்த விபச்சார விடுதியொன்றை வெலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினர் முற்றுகையிட்டு 3 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். நேற்று நீர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொப்பரா சந்தி பகுதியில் வெலான மத்திய ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இந்த முற்றுகை நடத்தப்பட்டது. இதன்போது குறித்த விடுதியை முகாமித்துவம் செய்த பெண் ஒருவரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக அங்கே தங்கியிருந்த மேலும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டு மேலதிக நடவடிக்கைகளுக்காக நேர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் 31, 35 மற்றும் 40 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இவர்கள் வாரியபொல, புஸ்ஸ மற்றும் மத்துகம் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நேர்கொழும்பு போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகளில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அத்தனகல்ல
கரஸ்நாகல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மேற்கொள்ளப்படவுள்ள அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாகவே இந்த நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இன்று முற்பகல் 8 மணி முதல் நாளை அதிகாலை 3 மணி வரை 19 மணித்தியாலங்களுக்கு இவ்வாறு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் கம்பகா மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதி, கம்பகா பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதி, மகர பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதி, வெளிவேறிய பெலம் மகர ரதுபஸ் கவல மினுவாங்கொட அஸ்கிரிய மற்றும் உடுகம்பொல ஒபாத மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளுக்கு நீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது. மேலும் ரன் புகுனுகம வீட்டு திட்டம், ஊரபொல ஆத்தனக்கல்ல படலிய வத்துப்பிட்டிவல நிட்டம்புவ வேயங்கொட கலகிடிகென திகாரிய நெய்வல மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளுக்கு நேர் விநியோகம் நிறுத்தப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.